ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சண்டே வந்து போயிருந்த உட்பைன் பீச் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் டே இன் மை லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக் டேஸில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுவேன். பாப்பாவுக்கு ஸ்கூல் டெய்லியும் இருக்கிறதுனால 6:30க்கு எழுந்திரிச்சிடுவேன். 6 o'clock 6:30க்கு. ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது மட்டும் டியூஸ்டே தேர்ஸ்டே மட்டும் 5 o'clock 5:30க்கு எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணிவிடுவேன். காலையில் எப்போவுமே ஹஸ்பண்ட் தான் பாப்பாவை கூப்பிட்டு போய் விட்டுடுவாங்க. அவங்க விட்டுட்டு வந்ததும் அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கில் உட்காந்துருவாங்க. நானுமே பார்த்தீங்கன்னா பாப்பா கிளம்புனதும் அடுத்து மார்னிங் டிஃபன் வந்து பாப்பாவுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு நாங்களாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு கையோட லஞ்சுக்கான வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 12:30க்குள்ளே லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப லஞ்ச் சாப்பிட்டுட்டு 2:50க்கு போல் பாப்பாவை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். இப்போ சம்மர் டைம்ன்றதுனால பாப்பாவுக்கு லஞ்ச் வந்து பார்க்குக்கே கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே அவளுக்கு ஊட்டிட்டு ஒரு 3:30 வரைக்கும் பாப்பாங்களை விளையாட விட்டுட்டு இப்போது ஒரு 3:30க்கு தான் வீட்டுக்கு வருவோம். வந்ததுமே பாப்பாங்களை எப்போவுமே மதியம் ஒரு 2 hours அட்லீஸ்ட் நான் தூங்க வச்சுருவேன். தூங்க வச்சுட்டு ஒரு 6 o'clock 6:30க்கு எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சதுமே மறுபடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாப்பாங்களை நான் ஈவினிங் போல் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவேன். பார்க்குக்கு போயிட்டு திரும்ப ஒரு 8:30 9 o'clock போல் வந்துடுவோம். ஹஸ்பண்டுமே வாக்கிங் போவாங்க. வீட்டில் இருக்கும்போது 6 o'clock மேலே கிளம்புனாங்கன்னா அவங்களுமே 8:30 9 o'clock தான் வந்து வாக்கிங் போயிட்டு வருவாங்க. வந்ததும் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு தான் எப்போவுமே வந்து நைட்டு வந்து தூங்கிடுவேன். அதே மாதிரி எவ்ரி சண்டே நைட் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ்வு அதுக்கு மேலே இருக்க இந்த அலுமினியம் ஃபாயில் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி பிளான்ட்ஸ் இந்த மணி பிளான்ட்ஸு அந்த மாதிரி செடியில் வந்து தண்ணியெல்லாம் மாற்றி வச்சுருவேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். டேஸாக தான் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக தான் வந்து ஃபுட் ஆர்டர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஈவினிங் தான் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவேன்னா பாப்பாங்களை மதியம் தூங்க வச்சுட்டு அவங்களுக்கான ஃபுட்டெல்லாம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கும் அவங்க சொன்ன டைமுக்கு டெலிவரி பண்ணிவிடுவேன். இதுதான் வந்து என்னோடய டே இன் மை லைஃப் கரண்ட்டாக வந்து சம்மருக்கு. இதே மாதிரி உங்களோட டே இன் மை லைஃப் என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கனடாவில் சம்மர் சீசன் வந்தாலே போதுங்க, யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க. வீக் டேஸ் மட்டும் இல்லைங்க, வீக்கெண்ட்ஸ்லேயுமே சரி எல்லாருமே வந்து வெளியில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு இந்த சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா டக்குன்னு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி எந்த பீச் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உட்பைன் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் ஒரு 12 o'clock கிட்டே கிளம்பி நாங்கள் 1 o'clock ரீச் ஆகிட்டோம். வந்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிலில் வந்து உட்காந்துட்டு பீச்லாம் பார்த்துட்டு ஒரு 2 o'clock போல் லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மரத்துக்கு கீழே வந்து உட்காந்து சாப்பிட்டெல்லாம் அங்கேயே இடம் இருக்கும் பீச்சுக்குள்ளேயே. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் உட்பைன் பார்க்குள்ளே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த பார்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒட்னாப்பில் பீச் இருக்குது. ஸோ வியூவெலாம் நல்லாவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு நிறைய லொக்கேஷன் இருந்தது. நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். இங்கே வந்து நம்ம கிரில் வந்து எடுத்துகிட்டு வரலாம். கிரில் வந்து இங்கேயே வச்சுருப்பாங்க பார்க்லேயே. நம்ம வெறும் சார்கோல் ஃபயரு மற்ற திங்ஸ்லாம் வந்து வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ சீசனிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் போதும். நம்ம கிரில் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். கிரில் வந்து இங்கே பார்க்கில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் லாஸ்ட்டாக பீச்சுக்கு வந்துட்டோம். பாப்பாங்கெல்லாம் நல்லா ஆட்டம் தண்ணியில் ஒரு 1 hour கிட்டே விளையாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து பாப்பாங்க பீச் பார்க்குறதுனால ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ ஒரு 1 hour கிட்டே விளையாட விட்டுட்டு திரும்ப ஒரு 5:30 கிட்டே நாங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் 6 o'clock கரெக்டாக வந்து பஸ் ஏறிட்டோம். அங்கேருந்து உட்பைன் பீச்லேருந்து ஏறி கெனடி ஸ்டேஷன் வந்துட்டோம். கெனடி ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் ட்ரெயினில் வந்துட்டு ட்ரெயின்லேருந்து ப்ராட்வியூ ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து மறுபடியும் 100A பஸ் பிடிச்சி நாங்கள் ஒரு 7 o'clock 7:15 கிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த வாரம் குழம்பு காம்போ ஆர்டரில் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 4 குழம்புன்னுட்டு அந்த வீக்லி காம்போ வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் டே வந்து சாம்பார் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான சாம்பார் வந்து கொடுக்க வேண்டியிருந்தது. வந்ததுமே வந்து சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செஞ்சு நான் ஒரு 8 o'clock 8:30 போல் கஸ்டமர் வந்து வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சண்டேயோட விலாக். இந்த விலாக் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதே மாதிரி என்னோடய ப்ரொஃபைல்லையும் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் வீட்டில் எப்படி செய்கிறேன்னா அதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஹெல்த்தியாக ஹோம்மேட் ஃபுட் வந்து நான் குக் பண்ணி தருவேன். வெஜ் நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.